بسم الله الرحمن الرحيم. மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சென்னை மாவட்டத்தின் சார்பாக மெமோரியல் ஹாலில் ஆரம்பமாகிறது. இதில் மாநில செயலாளர் பஷீர் அவர்கள் முதலில் கூட்டத்தை ஆரம்பிப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஹஜ் இன்று ஆனது எட்டாத கனியாக எட்டோர் ஹஜ் சர்வீஸாலே எங்கள் குளமாகுது. எட்டாத கனியாக ஹஜ் இன்று ஆனது எட்டோர் ஹஜ் சர்வீஸாலே அனைவரையும் அழைத்துச் செல். தனியாக முஸ்லிம்களின் வழிபாட்டினை ஏமாற்றாது. ஹஜ்ஜுக்காக கிளம்பி வந்த அப்பாவிகளை ஏமாற்றாது. ரத்து செய், ரத்து செய், உடனடியாக ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். தனியார் ஹஜ் கோட்டாவை உடனடியாக ரத்து செய். ஹஜ் விசா பிளாக்கிலே வழிபறி செய்ய வேண்டுமா? என்ன பிழைப்பு? ரத்து செய், ரத்து செய். தமிழக அரசு ரத்து செய். பிழைக்க வழியா இல்ல, வயிறு பிழைக்க வழியா இல்ல. வழிபறி செய்ய வேண்டுமா? ஹஜ் கமிட்டி மூலமாக அனைவரையும் அழைத்துச் செல். முஸ்லிம்களின் வழிபாட்டினை தனியார் மயமாக்காதே, தனியார் மயமாக்காதே. முஸ்லிம்களின் வழிபாட்டினை, முஸ்லிம்களின் வழிபாட்டினை வியாபாரமயமாக்காதே, வியாபாரமயமாக்காதே. ஆகுமா இது அடுக்குமா? நீ உண்ட உணவு செரிக்குமா? நீ உண்ட உணவு செரிக்குமா? கடமையான ஹஜ்ஜில் தனியார் சர்வீஸை தடை செய். வணக்கமா இது வியாபாரமா? வணக்கமா இது வியாபாரமா? தனியாக ஹஜ் இன்று ஆனது பெற்றோர் ஹஜ் சர்வீஸாலே எங்கள் குலமானது. தடை செய், தடை செய், தடை செய், தடை செய். மத்திய அரசை தடை செய். இஸ்லாமிய மார்க்கத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற கிரியையை, புனித பயணத்தை வியாபாரமாக்கி வர்த்தகமயமாக்கி அதன் மூலமாக பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஏழை எளிய மக்களுடைய ஹஜ் என்ற நீண்ட நாள் கனவை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஹஜ் கமிட்டி மூலமாக குறைந்தபட்சமாக பெறப்படுகின்ற 1,00,000 ரூபாய் மூலமாக மிக எளிமையான இலகுவான முறையிலே ஹஜ் செய்வதற்கான அரசாங்க ஏற்பாடு இருக்கும் பொழுது அதிலே 25,000 ரூபாய் உணவுக்காக வேண்டி திருப்பியும் வழங்கப்படுகிற சூழ்நிலையிலே 2,00,000 ரூபாய் என்றும் 2,50,000 ரூபாய் என்றும் 3,00,000 ரூபாய் என்ற பல விலை மதிப்பிலே இன்றைக்கு இந்த வணக்க வழிபாட்டை வியாபாரமயமாக்கியிருக்கிறார்கள் இந்த தனியார் ஹஜ் நிறுவனங்கள். அப்ப இந்த தனியார் ஹஜ் நிறுவனங்களுக்கென்று மத்திய அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கின்ற கோட்டாவை தடுத்து நிறுத்தி இனி வரக்கூடிய காலகட்டத்திலே இந்திய அரசாங்கம் சார்பிலே
ஒவ்வொரு மாநிலம் வாரியாக வைக்கப்படுகிற ஹஜ் கமிட்டியின் வாயிலாக மட்டும் முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரே ஒற்றை கோரிக்கைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பெருமளவிலே ஏமாற்றம் அடைந்திருப்பவர்கள் இந்த ஹஜ் சர்வீஸ் என்ற போர்வையிலே, தனியார் ஹஜ் சர்வீஸ் என்ற போர்வையிலே வலம் வந்த புரோக்கர்களையும் முல்லாக்களையும் நம்பி ஏமாந்தவர்கள் கடந்த காலகட்டத்தில் சொற்பமாக இருந்ததால் இது பெரிய அளவுக்கு வெளியே வரல. இப்ப அங்கங்க பெரிய அளவு மோசடியாக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்ங்கிற மாதிரி மோசடி பட்டியல் கூடிக்கொண்டே வரும் பொழுது ஏமாற்றம் அடைந்தவர்களுடைய பட்டியலை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஊர்லயுமே இந்த ஹஜ் என்ற கிரியை ஒரு பாரதூரமான ஒரு இபாதத்தாக நினைத்து செய்கிறார்கள். இந்த ஹஜ் என்ற ஒரு கடமை இஸ்லாத்துல ரொம்ப இலகுவான ஒரு கடமை. அந்த ஹஜ் என்ற கடமையை பொறுத்த வரைக்கும் அதை செய்து வருவதற்கு உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக வசதி படைத்த, சக்தி படைத்த ஒவ்வொருவர் மீதும் கடமை. ஆனால் அந்த கடமையை எப்படியாவது நம்முடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்கிற கனவுல ஏழை குடும்பங்களும் கூட குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக சிறுக சேர்த்து அந்த காசை வண்ணமயமான விளம்பரங்களை நம்பி ஏமாந்து இந்த சர்வீஸ்ல கொடுக்கலாமே, அந்த சர்வீஸ்ல கொடுக்கலாமே என்று சொல்லி 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துட்டு ஊர்ல ஃபுல்லா தண்டோர அடிச்சு அறிவிப்பு செஞ்சு விருந்து போட்டு, அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. இவங்க அப்படி செய்யறாங்களாம். செஞ்சு எல்லாருக்கும் அறிவிப்பு செஞ்சு பல விருந்துகள், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி விருந்த போட்டு மெட்ராஸுக்கு வந்து இறங்கினா பார்ட்டி சவுதிக்கு ஏறல, மெட்ராஸ்லயே கிடக்குது. அப்ப அந்த அளவிற்கு ஹஜ் செய்யக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை எல்லாம் நாசமாக்கி ஏமாற்றம் அடைய வைக்கின்ற ஒரு வேலையை இந்த தனியார் ஹஜ் சர்வீஸ்காரர்கள் செய்து வருகிறார்கள். இதுல 2 வகைங்க. இவர்கள் செய்து வருகிற மோசடியை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தர்மத்தில் இப்ப இருக்கிறோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த ஹஜ் சர்வீஸ் என்னமோ பெரிய ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறது போல ஒரு தோற்றம் அளித்தவர்கள் இன்றைக்குத்தான் இவருடைய சுயரூபம் சமுதாயத்திற்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் 1,65,000 பேர் ஹஜ் செய்வதற்காக வாய்ப்பளிக்கப்பட்டதுல 25,000 பேர், கிட்டத்தட்ட 25,000 பேர் இந்தியாவில் ஹஜ் செய்ய முடியாமல் இந்த ஹஜ் சர்வீஸ்களை, தனியார் ஹஜ் சர்வீஸ்களை நம்பி ஏமாற்றம் அடைந்தவர்கள். ஒருவருக்கு தலா 2 லட்சம் என்றால் 500 கோடி ரூபாயை விழுங்கிய கூட்டம் தான் இந்த மோசடி கும்பல், தனியார் ஹஜ் கும்பல். அப்ப இந்த தனியார் ஹஜ் சர்வீஸ் செய்திருக்கின்ற ஒரு பக்கம் ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு பேசிக்கிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் பிள்ளைங்க சொத்துக்கள், அரசாங்க சொத்தை ஆட்டைய போட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பு, நம்ம வணக்க வழிபாட்டை எல்லாம் சூறையாடிட்டாங்களே. ஒரு காலகட்டத்தில் வேலை வாய்ப்புக்குத்தான் அதிகமான முஸ்லிம்கள் மெட்ராஸ்ல வந்து ஏமாந்து போவாங்க, கல்கத்தாக்கு போய் ஏமாந்து போவாங்க, அந்தமானுக்கு போய் ஏமாந்து போவாங்க, பாம்பேக்கு போய் ஏமாந்து போவாங்க. ஏன்னா உனக்கு விசால அந்த வேலை வாங்கி தரேன், இந்த வேலை வாங்கி தரேன். இந்த வேலை வாய்ப்பால் பரவாயில்ல, ஏமாந்தாலும் இங்க சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலும் ஆசையிலும் வந்திருக்கக்கூடிய ஹஜ் பயணிகளை இந்த மோசடி கும்பல் என்னென்ன மாதிரி மோசடி பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு வகை என்னன்னா, இந்த ஹஜ் சர்வீஸ் என்று பதிவு செய்யப்பட்டு தனியார் ஹஜ் சர்வீஸாக இயங்கி வருகின்ற ஒரு மோசடி கும்பல். இன்னொரு மோசடி கும்பல் பதிவு செய்யப்படாம கள்ள மார்க்கெட்ல வாங்கறதுக்காக வேண்டி புரோக்கர்களாக அலையும் கும்பல். அவங்களை பார்த்தோம்னா புரோக்கர் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அழகா முக்காடு போட்டு டிவில எல்லாம் அழகா பேசுவாங்க. பார்த்தோம்னா எவ்வளவு அழகா பேசுகிறார் ஆலிம்சா மௌலானா, இவர் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அவர் அப்படி பில்டப்பா விளம்பரம் கொடுக்கும்போது எப்படி தெரியுமா, இந்த ஹஜ் சர்வீஸுக்கு வாருங்கள், உங்களை அழைத்து சென்ற உடனேயே காபாவுக்கு முன்னாடி வைத்து ஹரம் ஷரீஃபை பார்த்துக்கிட்டே இருக்க வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வண்ணமயமான விளம்பரத்தை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லெட்டர் பேட் இயக்கங்கள். ஏன்னா சில பெரும்பான்மையான பணக்காரங்களுக்கு மனசை குத்தக்கூடியதா இந்த டாபிக், வேற வழியா இல்ல. பல ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
எந்த ஹஜ் செய்யக்கூடிய பயணிகளும் மோசடிக்கு ஆளாக்கப்படக்கூடாதுன்னு இதுல அம்பலப்படுத்த வேண்டி இருக்குது. ஒரு பக்கம் மௌலவிகள் என்ற பெயர்ல 7 வருஷம் படிச்சு பட்டம் வாங்கி நேர்மையா நீதியா மார்க்கத்துல இறைவனுக்கு பயந்து மறுமைக்கு பயந்து வேலை செய்யக்கூடிய சேவை ஊழியனாக வரக்கூடியவன் இந்த ஹஜ் சர்வீஸ்ங்கிற பேர்ல மௌலுது பாத்தியா கத்தம் பாத்தியான்னு சம்பாரிச்சது போக பத்தாம, மௌலுதுங்கிறத பத்தாம ஹஜ் சர்வீஸ்ங்கிற பேர்ல சம்பாதிப்பதற்கு ஒரு கூட்டம் ஆலிம்சாக்களாக இறங்கி வந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன, லெட்டர் பேட் அமைப்புகள், இதுக்குன்னு அமைப்பு, இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு நாங்க ஹஜ் செய்யறோம், ஹஜ் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இவங்க எல்லாம் ஹஜ் செய்வதற்கு கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் அங்கீகாரம் வாங்கினவங்க இல்லைங்க. அங்கீகாரம் வாங்கினவங்களை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். அங்கீகாரம் வாங்காம புரோக்கர்களா இருந்துட்டு பெரிய ஹஜ் சர்வீஸ் போய் இவங்களை போய் தாரவாத்து கொடுத்து ஓடி போயிருவாங்க. வித்து போடுறது இவங்களுக்கு வேலையை. அப்ப இப்படி விக்கிற சந்தர்ப்பத்துல இவனுக்கு ஒரு 50 பேர் கோட்டா தரேன்னு சொல்லி அந்த ஹஜ் சர்வீஸ்காரன் சொல்லி இருப்பான். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, மார்க்கத்துக்கு முரணான வியாபாரத்தை செய்வான். முதல்ல இந்த வணக்க வழிபாட்டை வியாபாரமயமாக்குறதே தப்பு. இதுல மார்க்கத்துக்கு முரணா எப்படி செய்வான்னு கேட்டா, இந்த 50 பேருக்கு ஹஜ் கோட்டா வாங்கி தரேங்கிற பேர்ல விளம்பரம் சொல்லுவான். 100 பேருக்கு இடம் இருக்கு வாங்க, ஒரு விசாக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க. வராத விசாக்கு காசு வாங்குறாங்க. இவன் வாங்குற காசுலாம் வந்த விசாவுக்கு இல்ல, மார்க்க பிரகாரம் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் குளத்துல இருக்கின்ற அந்த மீன் எவ்வளவு இருக்குன்னு வெளியே எடுக்காம விலை பேசலாமா? அப்படி குத்தகை விடலாமா? விடக்கூடாது. அந்த அடிப்படையில விசா கைக்கு வந்தாதான், நம்ம கோட்டா கைக்கு வந்தாதான் எனக்கு இத்தனை கோட்டா இத்தனை ரூபான்னு பேசணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்பிக்கை, எப்படியாவது கிடைச்சிரும் எப்படியாவது கிடைச்சிரும். எப்ப நம்பிக்கை? அட கண்டிப்பா கிடைக்காது அப்படிங்கிற திட்டவட்டமா அறிவிச்ச பிறகு நம்பிக்கை. 6 மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறான், அரசாங்கம் தெளிவா சொல்லுது உங்களுக்கு ஹஜ் கோட்டா கிடையாது, புரோக்கர்மார்களுக்கு எவனும் கிடையாது என்று சொல்லுது. சொன்ன பிறகும் எப்படியாவது வண்டியாவது கையில காலில் வந்து வாங்கிடலாம் என்று மக்களை ஏமாத்தி 2,15,000 ரூபாய் தொடங்கி 3 லட்சம் வரைக்கும் காசை வாங்கி அந்த காசுகளை பெரும்பான்மையான தொகையை ரொட்டேஷன் விடுறதுக்காக இவங்க புரோக்கருக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த புரோக்கர்னா இங்க வாங்கி இடைத்தரகர் அல்ல, இடைத்தரகராகவும் அவன் வியாபாரத்தையும் சேர்த்து பண்ணிக்கிறான். அதனால தான் என்ன பண்றான்னு கேட்டா, பயங்கரமா பில்டப் அடிச்சு விளம்பரம் பண்ணி காசை வாங்குறது. இந்த புரோக்கருக்கு சப் புரோக்கரா 4 பேர் இருப்பான். அவன் யார் தெரியுமா, எங்க ஆளுங்க சூப்பரா பயான் பண்ணுவாரு, எங்க அமைப்பு மாதிரி வருமா, இப்படி அதை ஆதரிச்சு ஜால்ரா பேசுற 4 பேர் இருப்பான். அவன் என்ன செய்வான் தெரியுமா, அவனுக்கு என்ன கூலி, 8 பேரை நீ ஹஜ்ஜுக்கு சேர்த்து வச்சா உனக்கு ஒரு ஹஜ் ஃப்ரீ. புரியுதா? 40 மக்ரூஹ் ஒரு ஹராம்னு மதுஹப்ல நினைச்சிருப்பாங்க, அது இஸ்லாத்துல கிடையாது. அது மாதிரி 8 பேர் ஹஜ் கூட்டிட்டு வந்தா உனக்கு ஒரு ஹஜ் இலவசம். அப்படி இதெல்லாம் உனக்கு சக்தி படைத்தால் நீ சம்பாதிச்சு வசதியோடு இருந்தா நீ போயிட்டு வரது கடமை. இவன் புரோக்கர் அடுத்தவனை ஏமாத்தி ஹஜ் செய்யறது, தீமையின் மூலமாக நன்மையை தேடுகிற சப் புரோக்கர்கள். இவங்க எல்லாம் சேர்த்தி கொடுத்து அதன் மூலம் என்ன ஆயிடுச்சு, அரசாங்கம் மீண்டும் அறிவிக்குது, கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அறிவிக்குது, இந்த புரோக்கர்களுக்கு ஹஜ் கோட்டா கிடையாதுன்னு அறிவிச்சிருச்சு. எவனுக்கும் கிடையாதுன்னு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கா மதினா வினா அப்படி அந்த பேர்லாம் ஹஜ் சர்வீஸ் தொடங்குறது, பேர்லாம் புண்ணியமா இருக்குது, மக்கா பேர்ல பக்கா ஃப்ராட் பண்றது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களை திரட்டுறது. தாங்க எப்படியாவது கிடைச்சிரும், டைப் பண்ணி வாங்கிடலாம், எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், டெல்லி எல்லாம் எனக்கு பெரிய அளவுல தெரியும், பிரதமர் என் ஃப்ரெண்டு தான், இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை சாலம் பண்ணி எல்லாரையும் ஏமாத்தி ஹஜ் செய்யறங்கிற பேர்ல 2 லட்சம் ரூபாய் காசை வாங்கி இருக்காங்க. இன்னைக்கு பல புரோக்கர்கள் ஒரு பக்கம் காசை வாங்கி கடைசியில் என்ன ஏமாற்றம், பல வகையான ஏமாற்றம். நான் ஒரு மாசம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், பல ஏமாற்றம். என்னன்னா, நேரா மெட்ராஸ்க்கு வரலாமான்னு கேட்பாரு, எப்படியா வரலாமா, கோட்டா கிடைச்சிருமா, கண்டிப்பா வாங்க உங்களுக்கு ரெடியா இருக்குது வாங்க, என்னமோ செட் தோசை கொடுக்குற மாதிரி வாங்கன்றது. மெட்ராஸ்க்கு எங்க கோட்டா, முதல்ல இருங்க, இங்க கோட்டா நீங்க ரெடியா ஏழாம் கட்டிக்கலாம், ஏர்போர்ட்ல போய் ஏர்போர்ட்ல உட்கார்ந்த பிறகு ஆஹா இல்லாம போச்சு, அல்லாஹ் காண்டி பொறுத்துப்பட்டுங்க போங்க. இவன் எங்க ஏறாம எங்க உம்ரா, தாம்பரத்துல உம்ரா பண்றது ஒரு கூட்டம் இப்படி ஏமாற்றமா. இன்னொரு கூட்டம் அதை விட கிரிட்டிக்கலா, ஏர்போர்ட்டுக்கு போவேன் நாங்க, ஏமாற்றம் அடைஞ்சு போயிட்டீங்க. இதான் நடந்த விஷயத்த சொல்றேன், ஆதாரம் கேட்டா ஆதாரத்தோட உடைக்க தயார். சரிங்களா? ஒருத்தர் மக்கள்கிட்ட ஆலிம்சாங்கிற பேர்ல நல்ல முக்காடெல்லாம் போட்டு மக்களை ஏமாத்தி ஹஜ் சர்வீஸ்ங்கிற பேர்ல துரோகம் பண்ணி மக்கள்கிட்ட ஹஜ் சர்வீஸ்ங்கிற போலி வேஷம் போட்டுட்டு நடத்துறங்கிற பேர்ல காசை வாங்கி ஏமாத்திட்டு அந்த ஏமாற்றம் அடைந்தவன் கெஞ்சுறான், ஏங்க நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேங்க,
அறிவிப்பு செஞ்சுட்டாங்க, பள்ளிவாசல தொழுகை நடத்திட்டாங்க, எல்லாம் பெரிய அளவுல விருந்தெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன்னு இப்படா இப்படி இப்ப இறங்கினா கேவலமா காரி துப்புவாங்க, ஏதாவது பண்ணுங்களேன்னு கேட்டா கவலைப்படாதீங்க, மெட்ராஸ்லயும் ஹஜ் பண்ணலாம். இது மக்கால ஹஜ் பண்றது கேட்டிருக்கிறிய, மெட்ராஸ்ல ஹஜ் மண்ணடியில் ஹஜ் பண்றது பாத்திருக்கீங்களா? இது சொல்றது மெட்ராஸ்ல பண்ணலாங்க, ஒரு மாசம் இங்கே ரூம் போட்டு தங்கிருங்க, வெளியே போயிடாதீங்க, ரூம் போட்டு தங்கிருங்க, தங்கி இங்கே எல்லாம் முடிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு ஓரத்துல மொட்டை அடிச்சுட்டு அடிக்கணும்ல கடமை அடைச்சிட்டு நம்ம மண்ணடி உள்ள போனீங்கன்னா நல்ல வெளிநாடு சாக்லேட் கிடைக்கும், மக்கா பேரிச்சம்பளம் கூட கிடைக்கும், ஜம் ஜம் தண்ணி அவன்டா வாங்கிட்டு ஊருக்கு அவன் இதான் காட்டினா ஜம் ஜம் தண்ணி சப்புன்னு தான் ஜம் ஜம் தண்ணி முடிஞ்சு போச்சு. இப்படித்தாங்க போன வருஷம் கூட செஞ்சிருக்கீங்க. இவன் பண்ண பிராடு இந்த வருஷம் மட்டும் இல்லையா, போன வருஷமும் இருந்திருக்கு. இப்படித்தாங்க செஞ்சாங்க என்று செய்து இந்த மோசடியை எல்லாம் மக்களிடத்தில் இப்படி ஏமாற்ற வைத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு பண வெறியர்களாக பண முதலிகளா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறி பணத்தாசை பிடிச்சு ஒரு இபாதத்தை மறுமையினுடைய வெகுமதி எதிர்பார்த்து செய்கிற இபாதத்தை இப்படி கொச்சைப்படுத்தி ஏமாற்றிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம், இதையெல்லாம் அங்கீகாரத்தோடு ஏமாற்ற கூட்டம் தான் இந்த தனியார் சர்வீஸ். ஏன்னா இவங்க எல்லாம் திட்டின உடனே சில பேர் சந்தோஷம், திட்டாங்க இவெல்லாம் புரோக்கரு, நாங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்ட சர்வீஸ், எல்லாரும் திட்டுறோம். பதிவு செய்யப்பட்ட சர்வீஸ் நீ பதிவு செஞ்சு மோசடி பண்ற, அவன் பதிவு செய்யாம மோசடி பண்றான். பதிவு செய்யாம மோசடி பண்றவன் இங்கிருந்தே மோசடி பண்றான், அவனை அனுப்பாம மோசடி பண்றான். பதிவு செஞ்சு மோசடி பண்றவன் அங்க வச்சு மோசடி பண்றான். அது என்ன மோசடி? வாங்க உங்களை மக்காவுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே உட்கார வச்சிடறானா, இவன் பாக்குறான், அங்கே உட்கார வைக்க போறாங்களா, நல்ல சோறு கிடைக்கும், நல்ல சாயா கிடைக்கும், நல்ல காப்பி தண்ணி கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு ஹோட்டல்ல தங்கறதுக்கு இடம் கிடைக்கும் சொன்ன உடனே அப்பாடா நம்ம ஆளு வருஷத்துல என்னமோ ஒரு 4 வருஷம் அங்க போய் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற 10 நாளுங்க நல்ல சோறு கிடைக்கும், இங்க கிடைக்காத மாதிரி நல்ல தங்குற இடம் கிடைக்கும், தியாகம் பண்றது பாருங்க ஹஜ்ஜுக்கு போய். இத நம்பி 3 லட்சம் ரூபாய கையில கொடுத்து அங்க போனா முதல் நாள் மட்டும்தான் இந்த காபத்துல பக்கத்துல ரூம் எடுத்து வைப்பாங்க. ரூம் எடுத்து வச்சுட்டு 2 நாள் பாத்தீங்களா இதான் காபா தெரியுதா முடிஞ்சு வா அப்படின்னு சொல்லி ஒரு 500 மீட்டர் தூரமா கொண்டு போய் தங்க வச்சிருவாங்க. ஏன் இந்த 500 மீட்டர் நான் பிறகு சொல்றேன், தங்க வச்சிருவாங்க. தங்க வச்சுட்டு மாமூலா அப்புறம் ஆட்சி செய்யற மாதிரி இப்படி நடக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கடைசியா என்ன செய்வாங்க தெரியுமா, நாங்க எவ்வளவோ சிரமப்பட்டு காசை பட்ஜெட்டை குறைக்கலாம் நினைச்சோம், பெட்ரோல் விலை கூடி போச்சுங்க, பட்ஜெட் விலை கூடிருச்சு, ஹோட்டல்ல இப்படி காசு வாங்கிட்டான் அது காசு வாங்கிட்டான், எதிர்பார்க்காம காசு செலவாய் போச்சுன்னு சொல்லி அங்கேயும் கொஞ்சம் மிளகா அரைச்சு இன்னி நம்ம என்ன பண்ணுவான், வேற வழியில இபாதத்து பரிபூர்ணமான கொடுத்தானு ஆகணும், அங்கெல்லாம் மாட்டிக்கிட்டோம், முதல வாயில போனோம்னா வெளியே வர பண்ணிதான் ஆகணும், காசை கொடுத்துட்டு வர்றது. இப்படி ஒரு ஹஜ் செய்யற நிலை ஏன் வருது தெரியுமா? நம்ம சமுதாயத்திற்கு 2 நிலை. ஒன்று, நம்ம சமுதாயத்திற்கு ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஹஜ் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மையை பகிரங்கப்படுத்தாததனுடைய சூழ்நிலை ஒன்று. 2வது, அரசாங்கம் இந்த தனியார்களுக்கு என்ற ஹஜ் கோட்டா ஒதுக்கி தந்தது 2. இந்த முதல் நிலையை மாற்றணும்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும். ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருப்பாங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மள 4 பேர் முளகாரிக்கு இருப்பான், நம்மள உஷாரா இருந்துக்கணும். ஹஜ் கமிட்டியின் மூலமா ஹஜ் போனோம்னா அதுல 3 தரம் வச்சிருக்கான், அதுல கிரீனு ரெட்டு மத்த அந்த அஜீசியான்னு வச்சிருக்கான். இந்த அஜீசியாங்கிற 3வது தரம் என்ன தெரியுமா, 1 லட்சம் ரூபாயில ஹஜ்ஜுக்கு போயிடலாங்க. தரம் எல்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த 1 லட்சம் ரூபாய வாங்கிட்டு அரசாங்கம் என்ன பண்றான்னா ஒரு சுமார் ஒரு 20,000 ரூபாய் பிளைட் செலவுன்னு வைங்க, அதுல நமக்கு 2,000 ரூபாய் மானியம் தரான். மானியம் தந்து அதுல கொஞ்சம் காசை குறைச்சிட்டு நம்ம மக்கா மாநகரத்துல இறங்கின உடனே நம்ம யாரு 1,24,000 ரூபாய் கொடுத்தா முதல் தரம் நம்மள காபத்துல்லாக்கு பக்கத்துல போய் தங்க வச்சிருவான். ஒரு 1,24,000 கொஞ்சம் கம்மியா கொடுத்தோம்னா 2வது தரம் கொஞ்சம் தூரமா வைப்பான். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க காபத்துல்லா போய் இறங்கின உடனேயே 25,000 ரூபாய் திருப்பி கொடுத்துருவோம். சாப்பாட்டுக்கு வச்சுக்க 15 நாளைக்கு நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் 25,000 ரூபாய்க்கு சாப்பிடுவோமா உலகத்துல? இல்ல. நிம்மதியா சாப்பிடுற காசையும் கையில கொடுத்துறான். எப்படி 1 லட்சம் ரூபாய் வாங்குறான், 25,000 ரூபாய் திருப்பி கொடுக்குறான்னா ஹஜ் எவ்வளவு முடியுது? 75ல முடிஞ்சிருதுங்க. நம்மளால அங்கிருந்து போன் கேட்கறாங்க, போன் பண்ணி அங்கிருந்து தங்கத்தை வாங்கிட்டு வரலாமா, வாங்கிட்டு வா. யாரு கேட்கறா? ஹஜ் கமிட்டி மூலமா போறவன். இவன் என்ன கேட்கறான், ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க, கொடுக்கணுமா? கொடு, நிலமா தானே. அப்ப அவ்வளவு திருப்தியா போயிட்டு வராங்க. அதுல இந்த 3ஆம் தரம் 1 லட்சம் ரூபாய் கட்டி போறாங்க, போகக்கூடியவனத்தான் 500 மீட்டர் தள்ளி வச்சிருப்பான். இந்த 500 மீட்டர் யாரு தெரியுமா? இந்த 3 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு ஒரு நாள் மட்டும் காபத்துல பக்கத்துல உட்கார வச்சுட்டு தள்ளினாடு அங்க அதே தூரத்துல வச்சிருப்பான். இந்த 500 மீட்டர் தூரமா வச்சாலும் அங்க சதா
அந்த காபத்துல்லாக்கு வந்து போவதற்கு இலவசமான பஸ் இருக்குதுங்க, ஒரு கவலை இல்ல. அப்ப ஹஜ் செய்வதற்கான எல்லா ஏற்பாடும் அங்க சவுதி அரேபியால செட்டப் இருக்குது. இலவசமா போயிட்டு வரலாம், சாப்பாடு அங்க வாங்கிக் கொள்வதற்கான வசதிகள் எல்லாமே இருக்குதுங்க. அவ்வளவு இருந்து கூட இந்த அரசாங்கத்தின் மூலமாக ஹஜ் செய்வதை இன்னொரு சலுகை எப்படின்னு கேளுங்க. நீங்க ஹஜ்ஜுக்குன்னு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா வந்தா உங்களுக்கு ஹஜ் கிடைக்கும், போனா 3 லட்சம் போயிடும். இப்படி ஹஜ் கமிட்டில எப்படி தெரியுமா? அப்ளை பண்றீங்க, கிடைக்கலையா குழுக்கள் தான் போடுவான். கிடைக்க ஏழை பணக்காரெல்லாம் பார்க்க மாட்டான், எவனும் வரலாம், நல்லவன் கிட்டவன் தேவையில்லை, எவனும் வரலாம். குழுக்கெல்லாம் உங்க பேர் வரலையா உங்களை நோட் பண்ணி வச்சுக்குவான். அடுத்த வருஷமும் நீங்க அப்ளை பண்றீங்க, அப்பவும் உங்க பேர் வரலையா நோட் பண்ணி வச்சுக்குவான். 3வது நீங்க அப்ளை பண்ணா கண்டிப்பா கிடைச்சிரும், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்? இனிஸ்தத்தாயிலே சபீலா, அதன் பக்கம் செல்வதற்கு சக்தி உள்ளவர்கள் தான். எந்த சக்தி? எல்லாம் சக்தி, காசு சக்தி, போயிட்டு வரக்கான ஏற்பாடு சக்தி, அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுற சக்தி தான். இதுல போய் நம்ம மக்களை இந்த புரோக்கர்களா இருப்பவர்களும் இந்த லெட்டர் பேர் அமைப்புக்காரர்களும் இந்த முல்லா பேர்வழி மௌலவி பேர்வழிகள் என்ன செய்யறாங்கன்னா அது கஷ்டம், அப்படி சித்திரவதை பண்ணுவான். ஏன்னா எவ்வளவு சித்திரவதை பண்ணா இந்தியா நம்ம நிம்மதியா வாழ்ந்து சுதந்திரம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தைரியம் இருக்கிற நமக்கு ஒரு நம்ம அந்த சவுதி அரேபியா நாட்டுக்கு சென்று ஒரு 15 நாள் அழகான முறையில் நம்ம பொருளாதாரத்தை கையில வச்சு செலவு பண்ணிட்டு வர முடியாதா? அப்ப இந்த அளவிற்கு ஒரு இலகுவான விஷயத்தை மறைத்து திட்டமிட்டு மறைத்து இந்த ஹஜ் தனியார் ஹஜ் சர்வீஸ் பேர்வழிகளும் இந்த புரோக்கர் மோசடிக்காரர்களும் செய்கிற இந்த இருட்டடிப்புல இருந்து நீங்க விலகணும், சமுதாயம் விழிப்புணர்வு அடையணும், எல்லா மக்களும் ஒரு முடிவெடுக்கணும். ஒரு காலத்தில் நான் ஹஜ் சர்வீஸ் மூலமா போக மாட்டேன், எனக்கு ஈஸியா வந்தாலும் போக மாட்டேன், எனக்கு ஹஜ் சர்வீஸ் மூலமா மட்டும் ஹஜ் கமிட்டி மூலமாகத்தான் சுதந்திரமாக இந்திய நாட்டினுடைய உரிமையை பயன்படுத்தித்தான் நாம் போக வேண்டும் முடிவெடுக்கணும். நம்ம அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தின் வேலை என்ன செய்யறான்? இது மாதிரி கள்ள சந்தையில விக்கிறது, இந்த விக்கிறதை இவர்கள் நிப்பாட்டணும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இபாதத். என்ன டூரிஸ்ட் விசாவை கொடுத்துருக்கிற, நாங்க என்ன தாஜ்மஹாலை சுத்தி போனா கேட்கிறோம்? இது புனித பயணம். அந்த காபத்துல்லாவுக்கு ஒருவன் சென்று வருகிறானே ஆனால் நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால், அந்த ஊரின் பெயரால், அந்த நாட்டின் பெயரால் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல, படைப்பினங்கள் அனைவரும் ஒண்ணு என்கிற தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய ஒரு மாநாட்டை கொண்டு போய் வருஷத்துக்கு ஒரு முறை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிற இடம் அந்த காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடிய இந்த வேலையை ஒரு இபாதத்தாக, ஒரு புனிதமாக, ஒரு கண்ணியமாக நினைக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துடைய இந்த கோட்டாவை எம்பிக்கள் என்ற பெயரால் அரசாங்கம் ஒதுக்கி தரக்கூடாது. அதே போன்று தனியார் ஹஜ் சர்வீஸ் என்ற பேர் 40% தரா இவங்களுக்கு. 1,60,000 தான், கிட்டத்தட்ட 60,000 பேர் அவங்க எடுத்துக்கிறான். 60,000 தான் எவ்வளவுங்க? 1200 கோடி. 1200 கோடியை தாண்டி இவர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு எங்க சொத்து தான் கிடைச்சதா? இவர்கள் நாங்க கொள்ளையடிக்க விட மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயம் பொங்கி வந்து நிக்கணும். அரசாங்கம் இதற்கு ஏது செஞ்சு எங்களுக்கு மானியம் கொடுக்கிற வகையில எந்த அளவிற்கு ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஹஜ் பயணிகள் செல்வதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறதோ அதை வரக்கூடிய ஆண்டு காலத்தில் எல்லாம் தனியாருக்கும் கொடுக்காமல், எந்த அரசு அதிகாரிகளுக்கும் கொடுக்காமல், முழுக்க முழுக்க குழுக்கள் மூலமாக அனைவரும் ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்லக்கூடிய ஒரு நிலையை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த வண்ணம் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த ஹாஜிகள் பெயரை பொறுத்த வரைக்கும் ஒரு நபரை குறிப்பிட்டு பட்டமாகத்தான் சொல்லக்கூடாது, சரியா? அப்ப என் பேரை கூட குறிப்பிட்டு ஹாஜின்னு சொல்லி இருந்தாங்க, டிவில வந்திருக்கும். அது ஹாஜி இல்ல, காஜி. அது காலினா தீர்ப்பு வழங்குவோர்னு அர்த்தம், அது பிரச்சனை இல்ல. ஹாஜி என்றால் ஹஜ் செய்து வந்தவர். ஹஜ் செய்து வந்த ஒரு நபருக்கு ஹாஜின்னு பட்டம் வைக்க கூடாதுங்க. ஆனால் ஹஜ் செய்யக்கூடிய பயணிகளுக்கு ஹாஜிகள் சொல்லலாமா? சொல்லலாம். அல்லாஹ்வே தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ், ஹாஜிகளுக்கு தண்ணீர் வழங்குபவர்களை ஒரு பெரிய ஒரு சேவை செய்யல, அது ஒரு உதவிதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஹாஜிகளுக்கு தண்ணீர் வழங்குங்கிற வார்த்தை எல்லாம் குறிப்பிடுறான். அதெல்லாம் என்னன்னு கேட்டா ஹஜ் செய்யற நிலையில ஹாஜின்னு சொல்லலாம். ஹஜ் செஞ்சுட்டு முடிச்சு வந்தது பிறகு ஹாஜி, அல் ஹாஜி, அல்லல் ஹாஜி, வல்லல் ஹாஜி, கல்லல் ஹாஜிலாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? இது சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்